அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்குங்களா. அதுக்கு முன்னாடி இந்த இயர்லி வியூவும் நான் சொல்றேன். நான் இந்த ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், வாட்ச் பண்ணுங்க. இப்போ இயர்லி வியூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஆல்ரெடி பொசிஷன் கிளாஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பிரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுவும் நான் இந்த இதில் அப்டேட் பண்ணுறேன், இல்லை தனியாக கூட அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இயர்லி வியூ அது வந்து. ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் எவ்வளோ கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க பாருங்க. 10 லட்சத்துக்கு மேல கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 1,35,000 செல்லில் இருக்காங்க. 67,000 கான்ட்ராக்ட் நேற்று அவங்க பைக் வந்திருக்காங்க. எஃப்ஐ அவங்க செல்லில் தான் இருக்காங்க. அது விட்டுருங்க. இந்த 2 பேர்ல இப்போ பொசிஷன் யார் சேஞ்ச் பண்றாங்களோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட். இது முடிந்து போன டேட்டா, லைவ்ல வர்றது நமக்கு தெரியாது. அப்போ இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா? ஒரு அடிஷனல் டூல் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். லைவ்ல நம்ம மேக்ஸ் அடிப்படையில் நம்ம மேக்ஸா இருந்தாலும் அது என்ன நியூஸா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும், அந்த நியூஸை வந்து நம்ம லைவ்ல இருக்கிறத வந்து அடிப்படையாக வச்சுதான் நம்ம எந்த ஒரு ட்ரேடையும் நம்ம பண்றோம். ஓகேங்களா, மேக்ஸ் வேல்யூல இது ஒரு அடிஷனல் டூல். இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்ல இந்த மாதிரி சொல்றதோ யாரோ வேல்யூ கொடுக்குறதோ அதெல்லாம் நீங்க முழுமையா நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இன்க்ளூடிங் எனதே தான் சொல்றேன். நீங்க படித்து ஆராய்ந்து சரியா ஒர்க் ஆகுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு நம்ம எதுக்கு வருவோம்? நிஃப்டி இயர்லி வியூ நான் இதில் சொல்லிடுறேன். இயர்லி இது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இனி மார்க்கெட்டு நிஃப்டி 24,850 வந்து டே கேண்டில் க்ளோஸ் வைக்காம மார்க்கெட் அப்சைட் கிடையாது. எழுதி வச்சோம் இந்த இயர், அது வரைக்கும் செல்லு தான் ஆகும். ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் பைல இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா, 24,850 எப்போ கிராஸ் பண்ணுச்சோ அது வந்து ஏங்கிறது நம்ம பொசிஷன் கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அது ஏன் எப்போ இதை உடைச்சதோ அப்போவே மார்க்கெட் செல்லு. இனி மார்க்கெட்டு அப்சைடில் வாய்ப்பு இந்த இயர் இருக்குமான்றது டவுட். இந்த இயர் இந்த ப்ரைஸ்க்கு மேலே எப்போ வருதோ பைக் நீங்கள் கண்ணை மட்டும் மாறிக்கலாம். 24 நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயருக்கான மெயின் ப்ரைஸ் இதுதான் 24,850. இதுக்கு மேலே போச்சுன்னா தாராளமா நீங்க இந்த இயருக்கு பை பண்ணலாம். இல்லையா அது வரைக்கும் செல்லு எவ்ரி ரைஸ் செல்லு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன், பைல தான் இப்பவும் இருக்கு. மே ஜூன்ல வந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ ட்ரெண்ட் அப்படியே மாத்தி நிக்குது. 24,850 அப்படிங்கிற பிரைஸை எப்போ ஏதாச்சும் கிராஸ் பண்ணிச்சோ மார்க்கெட் செல்லுக்கு மாறிடுச்சு. இனி மார்க்கெட் எவ்ரி ரைஸ் செல்லு. அந்த பிரைஸை கிராஸ் பண்ணாத வரைக்கும், கிராஸ் பண்ணா மட்டும்தான் பை ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் இயருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. 23,200 புட்டு 242 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபால் ஆகும். 23,200 புட்டு சப்போர்ட் எடுத்தா 242 மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். நிஃப்டி 50 இருக்கும், இது இறங்கும். அந்த 242 தான் டிசைடட் ஃபேக்டர் பிரைஸா இன்னைக்கு இருக்கும். சரி, அந்த பிரைஸே வரல. யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அது எங்க போனாலும் எங்க வேணா பண்ணிப்பாங்க. யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த பிரைஸ் வரல, இக்னோர் பண்ணிட்டுங்க. ஏன்னா அது இன்னொரு வேல்யூவை இன்னொரு இடத்துல அது எடுத்துக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் இங்கிருந்து போனா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும், அதே போல மேலே போகணும். இப்போ இது கீழே வந்தா இன்னொரு பிரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகணும், அதை அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபர்தரா கீழே போகணும். அப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும்? இந்த பிரைஸ்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா ஒரு லைன் போட்டு பார்க்கறதுல அதுலயும் ஃபால்ஸா நம்மளை ஏமாத்துவாங்க, ஃபால்ஸா நம்மளை டிராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதையும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும், அப்பதான் ட்ரேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு 23,200 புட்டு 242 வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல அது நடந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். இயர்லி எதுவும் சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.